அதாவது வாழ்க்கையில் சில பேரை பார்த்துட்டு போனால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சனாவையும் அம்மாவையும் நீங்கள் நினைச்சாலே நல்லது நடக்கும். நீங்கள் வேணா நாளைக்கு இவங்க 2 பேரையும் நினைச்சிட்டு காலையில் எழுந்திருக்க, அன்னைக்கு நாள் பூரா நல்லா இருக்கா இல்லையான்னு பாருங்க. டெய்லி நினைக்கிறது 2 பேரையும். ஏன்னா தெய்வத்தினுடைய முழு அருள் பெற்ற 2 தெய்வங்கள். அவர்கிட்ட வந்ததுக்கு மியூசிக் டைரக்டர் பிரணவ் இங்க பாருங்க, இதெல்லாம் செட் பண்ணி, அதாவது லைஃப்ல நம்ம முன்னேறணும்னா இணைய கைகூலிகளை ஒரு 10-20 பேரை ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும். 30 ரூபாய் ஒரு ட்வீட்டுக்கு, ஆமாண்ணா 30 ரூபாய் கொடுத்தா ஒரு ட்வீட் அடிக்கிறான் நம்மளை பத்தி சூப்பரா. டெய்லி 200-300 ரூபாய் கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அந்த இணைய கைகூலி பிரமாதமா வேலை செய்யறான். ஒரே ஆபத்து என்ன தெரியுமா? இன்னொருத்தவங்க காசு கொடுத்து என்ன திட்ட சொன்னான்னா அதையும் செஞ்சுருவான். டேய் இப்பதான்டா காசு கொடுத்தேன் என்ன புகழ்ந்த இல்லைன்னே, உங்களுக்கு திட்ட சொல்லி ஒருத்தர் காசு கொடுத்தாங்கன்றான். ஏதோ பொழைச்சா சேர்த்தான் நல்லபடியா. இப்ப என்னன்னா, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன்னு ஒரு பொருள் இருக்கு. எதில் இருந்தெல்லாம் நீங்கள் விலகுகிறீர்களோ அதனால் வருகின்ற துன்பத்தில் இருந்தும் நீங்கள் விலகுகிறீர்கள் ஒரு குரல், பிரமாதமான ஒரு திருக்குறள். ஆனா என்னன்னா, நம்ம வாழ்க்கையில பணத்திலிருந்து நம்ம விலகவே முடியாது. வாழ்க்கைய பணம் சம்பாதிக்கிறது தான். எல்லா வரலாறுகளும் ராஜாக்களை பத்தியும் பணக்காரர்கள் பத்தியும் இருந்தது. ஆனா கார்ல் மார்க்ஸ் தான் வரலாறு ஏழைகளுக்காக எழுதினார். ஏழைகள்ல இருந்து உலக வரலாறை எழுதுவது. அந்த கார்ல் மார்க்ஸ் எவ்வளவு காசு கஷ்டப்பட்டாரு, அந்த மூலதனம் சாதாரண ஏழை மக்கள் எப்படி முன்னேறி வர்றதுன்றதான் மூலதனத்தினுடைய அடிப்படை. அந்த கார்ல் மார்க்ஸ் அதை எழுதின கார்ல் மார்க்ஸ் என்ன கஷ்டப்பட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். ஜென்னியும் கார்ல் மார்க்ஸும். இதுல ஹீரோ பேர் கார்ல் மார்க்ஸ். படம் பூரா ஒரு காசு கஷ்டப்படுறது தான் அந்த கதை. ரொம்ப முனிஷ்காந்த் பிரமாதமா பண்ணியிருந்தாரு. இயக்குனர் கிஷோர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பேக்ரவுண்ட்ல அயோத்திதாசர்லாம் காட்டிருந்தாங்க. ஒரு சின்ன மிஸ்போக்ஸில் அயோத்திதாசர் இருக்காரு, சேதுரா நல்லாவே இருந்தாரு. அதெல்லாம் ஒரு நுணுக்கமான ஒரு அரசியல். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு ஏழைகளை பற்றி அல்லது முன்னேறும் வர்க்கத்தை பற்றி அக்கறை இருக்கணும், ஒரு படைப்புக்கோ ஒரு படைப்பாளனுக்கோ. அது கிஷோர்ட்ட இருக்கு. அடுத்தது அவர் மிளட்டூர் நன்றி போட்டிருந்தீங்க. ஏன்னா நான் மிளட்டூர், அம்மாப்பேட்டை, பாபநாசம் இந்த ஏரியாவில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப சுற்றிட்டு இருந்த ஏரியாக்கள். திருக்கருங்கூர், தஞ்சாவூர் பக்கம், நீடாமங்கலம், இதெல்லாம் அந்த பேக்ட்ராப் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அடுத்தது இவங்க விஜயலட்சுமி, அவங்க ரொம்ப பிரமாதமா அகத்தியன் பொண்ணுன்றத பிரமாதமா காட்டியிருக்காங்க. ரொம்ப அதாவது அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு எப்படி இருப்பாங்கன்ற சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்கீங்க. இந்த படம் உங்களுக்கு உங்க லைஃப்ல இதை விட நீங்க ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு கேரக்டர் கிடைக்கும். இந்த ரொம்ப ரொம்ப நல்ல முக்கியமான கேரக்டர். அதனால பணம் சம்பாதிக்கிறத பத்தி தான் இது. பணத்துக்கான போராடுறது தான். உலகத்தினுடைய 850 கோடி மக்கள்ல 800 கோடி பேர் ஏழைகள், மிடில் கிளாஸ் தான். அப்ப 800 கோடி பேரும் ரொம்ப காலமா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான். இதுல ஒரு 2000 வருஷம் 3000 வருஷம் கடவுள்கள் வேற இருக்காங்க. இவங்க இந்த 800 கோடி மக்களும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கான். பணக்காரன் ஆகணும்னு அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல. எவனுமே முன்னேற மாட்டான். ஆனா அந்த நம்ம வேண்டுவது நடக்கலன்னா இன்னொரு கடவுள்கிட்ட போயிடுறோம். என்னதான் சொல்லிட்டே இருப்பேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி ராகவேந்திர கும்பிட்டு இருந்தோம், எல்லாம் பாபாவை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் ஒன்றும் பண்ணல. அல்லது நம்ம சொந்த ஊர்லயே இருக்கும் ஒரு பெருமாள் கோயில், கும்பிட்டு பார்த்துருப்பாங்க நம்ம பார்த்தேன். அப்பெல்லாம் ஒன்றும் நடக்கலன்னா திருப்பதிக்கு போயிடுது. கடவுளை மாற்ற வேண்டியதான். நம்ம வேண்டுதல் நடக்கலைன்னா கடவுளை மாற்ற வேண்டியதான். ஏன்னா வேண்டுதல்கள் எல்லாமே பொருளாதாரத்தை அடிப்படையை வச்சுதான். எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், பணம் வரணும்ட்டு. அதனால நேர்மை ஒரு ஆபத்தானது. ஏன் எல்லாம் ஏழையா இருக்காங்கன்னா அவன் நேர்மையா இருக்கான். நேர்மையினுடைய மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, உங்களை பணக்காரன் ஆக்க கூடாது. நீங்க எல்லாரும் தில்லாலங்கடி பண்ணாதான் நீங்க பணக்காரன் ஆக முடியும். அதுக்கு நம்ம வியாபாரம், திறமை அப்படின்னு நிறைய பேர் வச்சுக்கோம். அப்ப நீங்க ஏதாவது ஒரு நேர்மையிலிருந்து கொஞ்சம் விலகி போனாதான் நீங்க பணம் சம்பாதிக்க முடியும். அதனால அறம், நேர்மை எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி தர்றது, பள்ளிக்கூடத்தில் சொல்லி தர்றதோட வச்சுக்கணும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா
கொஞ்சம் நேர்மையும் அறத்தையும் கொஞ்சம் முன்ன பண்ண வச்சுக்கணும். இப்ப ஒரு பாட்டு இருக்கு முத்து படத்துல, ஒருவன் முதலாளியா, அதுல கையில் கொஞ்சம் காசு இருந்தால் அதுக்கு நீ முதலாளி, கழுத்து வரைக்கும் காசு இருந்தா அதுதான் உனக்கு முதலாளின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் ஏழ்மையில இருக்கன்னு சொல்ல வருதுன்னு வைங்களேன். அதை எழுதின வைரமுத்து கோடீஸ்வரர், அதை பாடின எஸ்பிபி கோடீஸ்வரர், அதை இசையமைச்ச ஏஆர் ரஹ்மான் கோடீஸ்வரர், இயக்குன கேஎஸ் ரவிக்குமார் கோடீஸ்வரர், அதை பாடின சூப்பர் ஸ்டார் கோடீஸ்வரர். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, கையில கொஞ்சம் காசு இருந்தா தான் நிம்மதின்றாங்க. இதெல்லாம் கைத்தட்டலுக்காகவும் நம்மளை சமநிலையில் வச்சுக்கிறதுக்காகவும் உள்ள பாடல்கள். அதையெல்லாம் கருத்தா போய் எடுத்துட்டு போக கூடாது. உங்க வாழ்க்கை லட்சியம் பணம் சம்பாதிப்பது, அதன் மூலமா உங்க குடும்ப குட்டியை நல்லா இருக்க வைக்கிறது, அடுத்தது உங்க சொந்தக்காரங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றுறது. அந்த பணத்தால குறைந்தபட்ச நன்மை என்னன்னா, கூட இருக்கிறவங்கள்ட்ட கடன் கேட்காம இருக்கலாம். அதுக்காக நம்ம சம்பாதிச்சுக்கிட்டோம். இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த ஒரு ஊனமுற்ற பாப்பா வருது, ப்ரெஷர் டைட்டு, அதுதான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்குது. அந்த டைரக்டர் அது உடலால் ஊனமா இருக்கு, மனசால் ரொம்ப ஒரு மேன்மையா இருக்காங்கன்றது அழகா காட்டினாரு. எனக்கு அங்கெல்லாம் கண்ணீர் வந்துருச்சு. கடைசி 20 நிமிஷம் ரொம்ப நல்லா இருக்கு படம், ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய மனித நேயத்தோட சிறந்த கருத்துக்களை நீங்க படத்துல சொல்லணும். என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த புதியவர்களை அறிமுகப்படுத்துறது ஆர்பி சௌத்ரி சாரு, சிவி குமார், அடுத்தது டெல்லி பாபு, இவங்கெல்லாம் புதியவர்களை அறிமுகப்படுத்துவாங்க. அந்த வரிசையில் டெல்லி பாபு சார் இருந்ததுலாம் இன்னும் நிறைய பேரை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. இருந்தாலும் தேவம் துறையும் அந்த பணியை தொடர்ந்து செய்யணும். இன்னும் மிகச்சிறந்த படங்களை எடுத்து மிகச்சிறந்த புதியவர்களை நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி, இந்த தெய்வங்களுக்கும் நன்றி. பிறநாள் கை தட்டுக்கிறா, பிறநாள் வீட்டு சொல்றேன். வாழ்த்துக்கள் பிறநாள். நன்றி சார், நன்றி சார். அந்த எனர்ஜி தான் சார். நன்றி சார்.